வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை 3 மீன்கள். இந்த 3 மீனில் 2 மீன் மட்டும்தான் பாதுகாப்பாக இருந்தது. ஒரு மீனுக்கு என்ன ஆச்சு? வாங்க அதை தெரிஞ்சுக்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த குளத்தில் 3 சிறிய மீன்கள் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த 3மே நல்ல நண்பர்கள். முதல் மீன் ரொம்ப புத்திசாலி, 2வது மீன் சுறுசுறுப்பாக இருக்கும், 3வது மீன் சோம்பேறி, அது எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு மாலை நேரத்தில் புத்திசாலி மீன் 2 மீனவர்கள் பேசுகிறத கேட்டுடுச்சு. அவங்க என்ன பேசினாங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த குளத்தில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. புத்திசாலி மீன் உடனே திரும்பி வந்து, நமக்கு ஆபத்து வரப்போகுது, உடனே இந்த குளத்தை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுச்சு. புத்திசாலி மீன் பாதுகாப்பான வேறு குளத்துக்கு போயிடுச்சு. சுறுசுறுப்பான மீனும் நான் ஒரு திட்டம் யோசிப்பேன் என்றது. சோம்பேறி மீன் எதுவும் ஆகாது, விதி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் மீனவர்கள் வந்தாங்க. அவங்க குளத்தில் ஒரு பெரிய வலை வீசினாங்க. சுறுசுறுப்பான மீன் அசையாம அப்படியே இருந்தது. அதை பார்த்த மீனவர்கள் இது செத்து போச்சு நினைச்சாங்க. மீண்டும் குளத்திலேயே விட்டாங்க. ஆனா சோம்பேறி மீன் வலையில் துடிச்சது. அதனால அது மாட்டிக்கிச்சு. புத்திசாலி மீன் பாதுகாப்பாக இருந்தது. சுறுசுறுப்பான மீனும் பாதுகாப்பாக இருந்தது. சோம்பேறி மீன் ஒரு நல்ல பாடம் கத்துக்குச்சு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? யோசிச்சா தப்பிக்கலாம், சோம்பேறியா இருந்தா சிக்கிடுவோம்.